Hi everyone. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்க்கு ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோங்க. மேக்ஸ்க்கு நமக்கு 50 மார்க் எடுக்கணும்னா அந்த 5 மார்க்ஸ் எல்லாமே கரெக்ட்டா எழுதணும். 10 5 மார்க்குமே கரெக்ட்டா எழுதணும். சோ ஹாஃப் இயர்லி பொறுத்த வரைக்கும் நான் இப்ப கொடுத்திருக்கதே போதும். பப்ளிக் இது போதும். எக்ஸ்ட்ராவா யூனிட் எக்ஸர்சைஸ் சில விஷயங்கள்லாம் இருக்கு. அது பப்ளிக் நான் சொல்றேன். இப்போ ஹாஃப் இயர்லிக்கு இது போதும். சோ இது வந்து ஃபுல் போர்ஷனோடது. சோ உங்களுக்கு தெரியும் ஃபுல் போர்ஷன் தான் நமக்குன்னு. ஸோ அதனால் இன்னும் ஒரு 15 நாளில் படிச்சிடலாமான்னு கேட்டால் நான் சொல்லக்கூடிய விஷயம் நல்லா கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப முடியாத பசங்க வீக் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் கரெக்டாக இங்கே மார்க் பண்ணுவேன். அதை கரெக்டாக மார்க் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. அதை மட்டும் படிச்சுக்கோங்க. ஒரு 8 5 மார்க்காவது எழுதலாம் முடியாத பசங்க. அதாவது மேக்ஸில் ரொம்ப வீக்கு சார் அப்படிங்கிறவங்க மேக்ஸில் வீக்கில் தான் நல்லா படிக்கிற பசங்க 10மே எழுதலாம் எல்லாமே படிச்சிங்கன்னா ஓகேவா. ஸோ அதனால் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வச்சுருங்க. அண்ட் கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லேயும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் 10th ஸ்டாண்டர்டுக்கு தெரியறதில்ல நம்ம சேனலை பற்றி. கன்ஃபார்மாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ புரியும். சாப்டர் 1ல் 5 மார்க் 2 வரும். அதனால் அந்த சாப்டர் 1 எல்லாருமே நல்லா படிச்சிருங்க. ஸோ எல்லாருமே நல்லா படிச்சிருங்க. நான் யாருக்குமே எக்ஸ்கியூஸ் கொடுக்க மாட்டேன். இதுலேருந்து 2 5 மார்க் வந்துடும். 1.1ல் 5 6 7 எக்ஸாம்பிள் 1.3, 1.2ல் 4 5, 1.4ல் 2 9 10 12 எக்ஸாம்பிள் 1.18 1.11, 1.5ல் 8 எக்ஸாம்பிள் 1.23 1.24. அதாவது இதில் யாரோ டயக்ராம் எஃப் ஆஃப் எக்ஸ் சம் அது இது வந்து எஃப்ஓஜி அந்த இந்த சம்ஸ் ஈஸி. 1.2ல் அவ்வளோலாம் கஷ்டம் இருக்காது. இதில் ஏ கிராஸு. ஸோ கண்டிப்பாக எல்லாருனாலையும் முடியும். இது கரெக்டாக போட்டு பாருங்கள். இது ரெண்டில் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. இப்போ 1.4 1.5 2 5 மார்க் எழுதிருங்க. இப்போ செகண்ட் சாப்டர் எல்லோரும் கஷ்டப்படுவீங்க. ஆனால் வந்து அதான் நல்லா படிக்கிறவங்க படிச்சுக்கோங்க. நல்லா படிக்க முடியாதவங்களுக்கு மார்க் பண்ணுறேன். அதை மட்டுமே ஒழுக்கமாக படிங்க. சாப்டர் 2ல் எக்ஸாம்பிள் 2.6 எல்லாருமே படிக்கணும். 2.1 பார்த்துக்கோங்க. 2.5 2.5ல் இருக்கக்கூடிய எக்ஸைஸ் சம்மு எக்ஸாம்பிள் சம்மு 6 சம் தான் கொடுத்துருக்கேன். அதான் கண்டிப்பாக படிங்க. ஏபியில் கண்டிப்பாக ஒன்று கேட்பாங்க. ஜிபி வீக் ஸ்டூடெண்ட் வேணாம். 7 6 இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. 2.7ல் 9 12 எக்ஸாம்பிள் 2.43 2.44 இதுவும் பார்த்திங்கன்னா மித்தவங்களாம் பார்த்துக்கோங்க. 2.8ல் 6 8 10 எக்ஸாம்பிள் 2.51 இது எல்லோரும் பார்த்து தான் ஆகணும். சரியா? ஸோ அதாவது இந்த எக்ஸாம்பிள் 6 8 10 ஓகே. இந்த 8 10 கேட்டுற போகிறாங்க, அதனால சொன்னேன். சரி ஓகே, இது பார்த்துக்கோங்க. சாப்டர் 2 பெருசாக இருந்தாலுமே 5 மார்க் கம்மி தான், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது 2.9ல் 2 சம் தான். இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லாருமே வீக் ஸ்டூடெண்ட்லேருந்து எல்லாருமே ஓகேவா. இப்போ இதையாவது பார்த்தீங்கன்னா 2 5 மார்க் இந்த சாப்டரில் வரும்னு நான் சொன்னேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 2 5 மார்க்கில் ஒரு 5 மார்க்காவது எழுத முடியும். நல்லா படிக்க முடியாத பசங்க, படிக்கிற பசங்க 2மே எழுதிடலாம் ஓகேவா. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்கிறேன்னா நினைக்காதீங்க. ஏன்னா நிறையா இருக்கிறவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும், அதனால் அப்படி சொன்னேன். சரிங்களா? சாப்டர் 3ல் வந்து 3.1ல் டெஃபினட்டாக ஒரு 5 மார்க் வருங்க. ஆனால் கொஞ்சம் மேக்ஸில் ஸ்ட்ரகிள் ஆகிறவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு ஈஸி தான். இதுலேருந்து கட்டாயமாக ஒரு 5 மார்க் வரும். நான் சொன்ன சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. எக்ஸைஸ் 3.2ல் ஜிசிடியில் எல்லாருமே பார்க்கணும்ப்பா. எக்ஸைஸ் எக்ஸாம்பிள் சம். அதே மாதிரி 3.8 ஸ்கொயர் ரூட்லேயும் எல்லாமே பார்த்துக்கணும். இது யாராக இருந்தாலுமே இது 2 எக்ஸைஸ் பார்த்துக்கணும். 3.5ல் சிம்பிளிஃபிகேஷனில் 3ல் 3 4ல் 5 எக்ஸைஸ் 3.6ல் எக்ஸாம்பிள் 1 3.18 3.11ல் ஸ்கொயர் மெத்தட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்டில் ஃபஸ்ட் ஒன் எக்ஸாம்பிளில் இந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 3.13ல் இது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. 3 4 5 ரொம்ப ஈஸி, நேச்சர் ஆஃப் ரூட்டு. 3.14ல் ஆல்ஃபா பீட்டாவில் 2 3 4 5 6 எக்ஸாம்பிள் 3.45 3.46. ஸோ ரொம்ப முடியாத பசங்களுக்கு தான் இது 2. மீதி எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா 2 5 மார்க் வரும். 2 எழுதிடலாம். மேட்ரிக்ஸில் 3.18ல் 2 3 8 மேட்ரிக்ஸு 3.19ல் 5 7 11 12 13 3.71 3.72 3.73 இதெல்லாமே ரொம்ப முக்கியமான சம்ஸ். அது முக்கியமாக இந்த 11 12 13 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ மேட்ரிக்ஸும் எல்லாருமே எல்லாம் படிச்சிருங்க. அடுத்தது 4th சாப்டர் 3 தீரம் ஆனால் எக்ஸாம்பிள் 4.32 இது எல்லாருமே படிச்சிருங்க. இந்த 3 தீரத்துலேருந்து ஒரு தீரம் கண்டிப்பாக வந்துடும். ஆனால் இந்த எக்ஸாம்பிள் சேர்த்து பார்த்துக்கோங்க. சாப்டர் 5ல் 5 மார்க்கில் 2 வரும். 5.1ல் 5 6 7 எக்ஸாம்பிள் 5.6 5.4 படிக்க முடியாத பசங்க இந்த 5 6 மட்டுமாவது பாருங்கள். எக்ஸாம்பிள் 5.6 மட்டுமாவது பாருங்கள். குவாடிலேட்டர் கண்டிப்பாக வரும். 5.2ல் 9 10 11 12 13 எக்ஸாம்பிள் 5.15 5.16 இதெல்லாம் மொக்க சமூக ஈஸி. இதில் வந்து படிக்க முடியாத பசங்க 10 11 12 படிங்க. சரிங்களா? மீதி எல்லாருமே எல்லாம் படிச்சுக்கோங்க. 5.3ல்
5.3 9th சம் எல்லாருமே படிக்கணும், ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள் 5.25 28 24 20 எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. பட் படிக்க முடியாத பசங்க 9th. 5.4ல் 7 8 9 10 11 12 இந்த 6 சம்மே நல்லா போட்டு பாருங்கள். எக்ஸாம்பிள் 5.36 போதும், 2 5 மார்க்கும் எழுத முடியும். ஸோ படிக்க முடியாத பசங்க ஜஸ்ட்டு நான் சொன்ன கொஞ்சம் சம்ஸ் தான், அதை மட்டுமாவது போட்டு பாருங்கள். ஓகே, சாப்டர் 6ல் 5 மார்க்கில் 1 வரும், மேபி 2 வரும், பட் 1 கன்ஃபார்ம் வரும். 6.1ல் வேணாம் இப்போதைக்கு, பப்ளிக்கில் பார்த்துக்கலாம். 6.2ல் 2 3 5 6 எக்ஸாம்பிள் 6.21 6.22 6.23 இதை நீங்கள் எல்லாருமே பார்க்கணும். 6.3ல் 2 3 4 5 6 எக்ஸாம்பிள் 6.27 6.28 6.30 படிக்க முடியாத பசங்க எக்ஸைஸ் சம் மட்டுமாவது பாருங்கள். எக்ஸைஸ் 6.4ல் 1 2 4 5 எக்ஸாம்பிள் 6.31 32 33 எல்லாருமே இது பார்த்தாகும். ஸோ ஆக மொத்தம் ட்ரிக்னாமெட்ரியில் அந்த 4 சம் தான் வேண்டான்னு சொன்னேன், அதையும் சேர்த்து பார்த்துருங்களேன், அவ்வளோதான் முடிஞ்சு. ட்ரிக்னாமெட்ரியில் கண்டிப்பாக எது கேட்டாலும் எழுதிடலாம். ஓகே, ஈஸி தான் அது. அடுத்தது சாப்டர் 7 பெரிய சாப்டர், ஆனால் ரொம்ப ஈஸி, 2 5 மார்க் வருதில். எக்ஸைஸ் 7.1ல் 1 2 3 5 6 8 எக்ஸாம்பிள் 7.1 7.14 இது எல்லாருமே பார்க்கணும். எக்ஸைஸ் 7.2ல் 1 2 3 4 9 10 ஸோ படிக்க முடியாத பசங்க கண்டிப்பாக இந்த சம்ஸ் பார்த்தே ஆகணும். எக்ஸாம்பிளில் 7.23 பார்த்தே ஆகணும். எக்ஸைஸ் 7.3ல் 1 2 3 5 7.24 25 26 27 ஸோ இதில் படிக்க முடியாத பசங்க 7.3ல் கண்டிப்பாக எல்லாம் பார்க்கணும். 7.4ல் 1 2 3 4 5 6 7 8 இதில் இந்த ஃபஸ்ட்டு சம்மு, ஓகே, செகண்டு சம்மு, அப்புறம் 4th சம்மு, அப்புறம் 6th சம்மு 7th சம் இதையாவது ஒழுக்கமாக படிங்க முடியாத பசங்க. எக்ஸாம்பிள் 7.31 ஐஸ்கிரீம் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான், சாப்டர் 7 ஈஸி முடிச்சிடலாம். இல்லை சார் என்னால் இவ்வளோலாம் படிக்க முடியாது அப்படின்னா 7.3 7.4 ஃபுல்லாக படிச்சிரு, கண்டிப்பாக ஒரு 5 மார்க் எழுத முடியும். ஓகே, சாப்டர் 8 ரொம்ப ஈஸி. இதில் ஸ்டாட்டில் ஒரு 5 மார்க், ப்ராபிலிட்டி ஒரு 5 மார்க் வரும். பட் மேபி ஸ்டாட் வரலன்னா வராது சில டைமு. அதனால் ஸ்டாட் வந்து ரொம்ப கஷ்டப்படாதீங்க, முடிக்கிறதுக்கும் கஷ்டமாயிரும். அதனால் அது இப்போதைக்கு வேண்டாம். வேணா பப்ளிக்கில் பேசிக்ஸ் மட்டும் பார்த்துட்டு போங்க, தவிர வேண்டாம் அது எழுதுனா டைமர் கம்பல்சரியில் கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் 8.2 5th சம் மட்டும் பாருங்கள், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வந்தால் வரலாம். 8.3 8.4 ப்ராபபிலிட்டியில் கட்டாயமாக இந்த சம்ஸ் பாருங்கள். இந்த ஒரு 5 5 மார்க் தான் இருக்குது, 7 8 9 எக்ஸாம்பிள் 8.19 8.24 8.4ல் 6 7 8 11 9 5 சம் தான். எக்ஸாம்பிள் 8.26 8.27 8.29 8.30 ஸோ இதிலிருந்து எல்லாருமே நீங்கள் வந்து படிச்சு தான் ஆகணும். ப்ராபபிலிட்டியில் ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதில் கன்ஃபார்ம் ஒரு 5 மார்க் வருது, இதில் ஒரு 5 மார்க். அதாவது ரொம்ப படிக்க முடியாத பசங்க 7.3 7.4 மட்டும் தான் படிக்கிறாங்க, ஒரு 5 மார்க் எழுதிடலாம். மீதி எல்லாருமே எல்லாம் படிச்சிருங்க, 2 5 மார்க் எழுதிடலாம். அப்புறம் தீரம்லேருந்து 1 வந்துடும், 3 5 மார்க் எழுதிடலாம். இதில் கோஆர்டினேட்டர் வந்துடும், இல்லைனா இதுலேருந்து 1 வந்துடும், ஏதோ 1 வரும், 4 5 மார்க் எழுதிடலாம். ட்ரிக்னாமெட்ரி கூட நான் ஒமிட் பண்ணுறேன், 4 5 மார்க் எழுதிடலாம், இப்போதைக்கு வச்சுக்கலாம். அடுத்து பாருங்களேன், சாப்டர் 3ல் ஸ்கொயர் ரூட் ஜிசியில் கண்டிப்பாக 1வது வரும், 5 5 மார்க் எழுதிடலாம். அதேமாதிரி மேட்ரிக்ஸ்லேருந்து 1 வந்துடும், 6 5 மார்க் எழுதிடலாம். நான் அதுதான் சொல்கிறேன், படிக்க முடியலனாலும் மேக்ஸ் ஈஸி தான், சரிங்களா? அதே மாதிரி ஏபியில் இருந்தும் இந்த இதுவும் இந்த வைட்ரால் மார்க் படிக்க பாரு, இது மட்டும் படித்தா ஒரு 5 மார்க் எழுதிடலாம், கன்ஃபார்மாக 7 ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த சாப்டர்ஸ் ஃபுல்லாக நான் சாப்டர் 1 மட்டும் ஃபுல்லாக படிக்க சொல்லிட்டேன், அதுலேருந்து 2 5 மார்க் வரும், 9 5 மார்க் எழுதலாம். ஒன்றுமே படிக்காத முடியாத பசங்க கூட. ஆனால் நான் என்ன சொன்னேன், 9 வேணாம், கஷ்டமாக கேட்டால் 8 எழுதலாம்ல, அதுதான் சொல்கிறேன். ஸோ அப்போ கட்டாயமாக 5 மார்க்ஸ் இதுதான். 2 மார்க்ஸும் 8 மார்க்ஸ். 8 மார்க்ஸு கிராஃபில் நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஃப் மட்டும் பாருங்கள், அந்த இன்டைரக்ட் டைரக்ட் வேரியேஷன். இதில் ஜாமெண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 4.1ஓடதும் 4.4 மட்டும் பாருங்கள். டேஞ்சன்ட்டும் அந்த 4.1 ரெண்டு ஜாமெண்ட்ரி அதை ஒழுக்கமாக பார்க்கணும், ஏன்னா ஆப்ஷனில் எழுதணும்னா அதுக்கு தான். மற்றபடி 5 மார்க் இது தான். 2 மார்க்குக்கு தனியாக வீடியோ போடுறேன். ஸோ இது ஹாஃப் எலி முடி ஃபாலோ பண்ணுங்கள். பப்ளிக் கொஞ்சம் வேறு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அது அப்புறம் ஃபாலோ பண்ணிக்கலாம். சயின்ஸு சோஷியலு தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணி தேங்க்யூ. இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும்.